முதல் படம் டைரக்ட் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை சார், எனக்கு என்னென்னா அகத்தியன் சார் கூட ஒர்க் பண்ணுறப்பே அதில் கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆகிட்டேன் சார். நான் வந்து அந்த ஒரு ட்ரெயின் ஆகிட்டேன். அது ஒரு அந்த ஒரு பேனிக்லாம் கிடையாது எனக்கு. ஷார்ட் டிவிஷன்ஸ், காட்ஸ் கிரேஸு, நான் நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்ததுனால அது ஏன் இப்படி தான் போகணுமா என்னன்னு அப்பயே ஒரு ரிசர்ச் மைண்ட்லாம் இருந்துச்சு. ஒரு சீனை இப்படிலாம் டிவைட் பண்ணுமா, ஒய்டு, மிட்டு, சஜஷன், க்ளோஸ் இப்படிலாம். ஏன்னா நிறையா டைம் நான்லாம் கோடு போட்டு திட்டி வாங்கியிருக்கேன், இதை தானே பண்ண போகிறீங்கன்ட்டு. டைரக்டர் பேரை சொல்ல விரும்பல, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் உடச்சேன். சில விஷயங்களையும் ஒரு 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 சீனை ஒரு க்ளோஸ்அப்லேயே முடிக்கக்கூடாது, முடித்து எந்திரிக்கிறப்போ ஒய்டு கட் போகணுமே, அவங்க இருந்த இடம் இதுதான் காட்டினதுனால தப்பு இப்படிலாம். ஸோ பழகினதுனால அது கொஞ்சம் வலுவாக இருந்துச்சு. அப்புறம் அர்ஜுன் சார் வந்து அவரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டு. ஸோ நம்ம போய் ஏதாச்சும் மொக்கையாக ஒரு விஷயம் நான் எடுத்தோன்னே அவருக்கு வந்து ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு பயங்கர லென்த்தி பர்ஃபார்மன்ஸ் சீனாக பண்ணிட்டேன். அங்கேயே அவர் வந்து என்னப்பா அப்படின்றாரு, மேலே ஸ்டெப்லேருந்து இறங்கி சீரட்டை அப்படி தட்டி பேசி டேபிளை உதச்சி கிதச்சி ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணி நடந்து வந்து நின்று திரும்பிட்டு அப்படி பேசுறது. துரோகியை கூட மன்னிச்சிடலாண்டா, விரோதியை மன்னிக்க மாட்டாண்டா அப்படிலாம் பேசி, இதான் சார் ஷார்ட் ஓகே இன்னொன்று அவரு வாங்க என்ன பண்ணுறீங்க. இல்லை சார் இவ்வளோலாம் வேண்டாம்ப்பா, கொஞ்சம் குறைச்சிக்க அப்படி. அப்போ நம்ம அதில் எக்யூப்டாக காட்ஸ் கிரேஸ் இருந்ததுனால அந்த ஒரு டென்ஷன் கிடையாது நமக்கு. நீங்கள் ஒர்க் பண்ண 2 முக்கியமான டைரக்டர்கள் சுந்தர் சியும் அகத்தியனும். அவங்க 2 பேர்கிட்டேருந்தும் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹியூமர் சைடில் வந்து அவருடைய அந்த இம்பார்ட்டன்ஸ், எந்த ஒரு விஷயமே வந்து காமிக்கலாக கொஞ்சம் வந்து அதை அந்த ஹியூமர் கலந்து சொன்னால் இது வந்து நல்லா இருக்குமே, அது ஒரு ரொம்ப அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு பொய்டிக்காக அப்படிலாம் போகாமல் பேலன்ஸ்டாக இருக்கணுன்றது வந்து இவர்கிட்ட. அகத்தியன் சார்கிட்ட வந்து இன்டென்ஸ் டயலாக்ஸ், ஒரு விஷயத்தை வந்து ஒரு வரியில் எப்படி அழுத்தமாக சொல்லலாம் நம்ம அப்படின்றது வந்து அவருக்கு அதுக்காக போராடுவார். அவர் நிறையாலாம் எழுதுவார், ஆனால் வேண்டாம் நான் அடித்து ரொம்ப சுருக்கி கொஞ்சமாக நிறுத்துவார். இது நல்லா இருக்குல்ல, அது ரொம்ப ஜூஸியாக, இது மட்டும் போதும்ல. அப்போ இன்னொன்று இப்படி தான் எடுக்கணும்னு இல்லை, எப்படி வேணால் நம்ம வந்து உணர்வுபூர்வமாக காட்சிகளை கொண்டு போயிட்டே இருக்கலாம், அக்கார்டிங் டு ஷார்ட் ஃபார்முலா நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாதுன்றத அகத்தியன் சார் அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இது தவிர வந்து நான் சிதம்பரத்தில் அப்பாசாமின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அதை வந்து ஒரு நடிப்பு கொடுத்துட்டாங்க. தங்கர் பச்சன் கூட ட்ராவல் பண்ண அந்த படம், கண்ணன் சார் கேமரா. அது ஒரு மிகப்பெரிய லெசன் எனக்கு அந்த படம். நடிப்புக்கு தான் போனேன், ஆனால் நம்ம அப்போ ஒரு சில சூழ்நிலை சினிமாவில் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி என் பையனை நான் திட்டுவேன், உன்னால தான்டா நான் போனேன். அப்போ வந்து பையன் பேட்ரிக்ஸில் படிச்சுட்டு இருந்தான். அப்போலாம் 2003 ரொம்ப வறுமையின் உச்சம் இருந்த காலங்கள் அது சினிமாவில். ஒரு 15,000 வந்து செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் நான் அவனுக்கு, ஸ்கூலுக்கு பையனுக்கு. ஆமாம், எனக்கு எஸ்எஸ் ஸ்டான்லி ஃபோன் பண்ணுறாரு, பிரபு இது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறியான்னு. என்ன கேரக்டர் அப்படின்னு. இல்லைப்பா என்ன பண்ண சொன்னாங்க, என்னால் முடியாதுன்ட்டேன், நீ போய் பண்ணுறியான்னு. நான் சொன்னேன், என்ன கேரக்டர்னாலும் நான் பண்ணுறேன், எனக்கு 15,000 ரூபா எனக்கு ஃபீஸ் கட்டினேன். என்னப்பா அப்படி சொல்லிட்டு, நீ வாப்பா அப்படின்னு பேசி. அப்போ அந்த சூழ்நிலையில் அங்கே உள்ளார போனேன். அது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஒரு லைவ் ஃபிலிம் மேக்கிங்க்கு அவர் தங்கர் பச்சனோட ஸ்டைல், சிதம்பரத்தில் அவர் கேமராவை கையாளுற விதங்கள் எனக்கு ரொம்ப, அது மாதிரி கண்ணன் சாரோட ஸ்டைலு, அது நான் எங்கே போனாலும் அந்த இதுக்கு உடனே மாறிப்போம். சரி நம்ம நடிகராக போகலாங்க சூழ்நிலை, ஆனாலும் அங்கே நம்மளை தான் மாட்டோம். என்னோட கூட வரவங்கெல்லாம் வந்து எப்போதுமே இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த டீம்லாம் ஸ்பார்க்காக இருப்போம் நடிப்பில். யாராவது ஒரு தங்கர் பச்சன் ஏங்க நீங்களே பண்ணுங்க, நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்வாரு. நான் ஒன்று சரி சார் என்ன சார் அவர் நீங்கள் பேசுங்க, நீங்களே பண்ணுங்க அப்படின்வாரு. சரி இப்படியே அதுவும் இருந்துக்கிட்டு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் அங்கேயே உள்ளார ஏடியாக இருந்துக்கிட்டு கண்ணன் சார் கூடயும் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு அது ஒரு பெரிய அனுபவம். அது உங்கள் முதல் படம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை அப்படின்னும்போது என்னவா இருந்தது பிரபு சாரனுடைய மனநிலை? இல்லை சார், எனக்கு ஆரம்பத்துலேருந்து நான் வந்து ஐ டோன்ட் ரன் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் சார். அது என்னோடய டீச்சிங். அங்கே வந்து காலேஜிலே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம், மரிய ஃபிலிப்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எனக்கு பயங்கரமான அட்வைஸ் கொடுத்தார். ஃபஸ்ட்டு நீ என்ன வெஞ்சர் பண்ணாலும் தோத்துடுறா அப்படின்னாரு. இப்படி யாரும் சொன்னதே புது பாடம் என்ன சார் அப்படி தான் சொன்னார். தோத்துரு என்ன சார், அப்போ தான் நீ தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னாரு. நீ எடுத்தோன்னே ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்டா, ஒரு தோல்வியை சந்திக்க முடியாது அவனால். இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நமக்கு வந்து அவங்க பாடம் எடுத்ததை விட வாழ்க்கையை நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க சென்ட் ஜோசஃபில்.
லீடர்ஷிப் குவாலிட்டின்றது அவங்கக்கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டது. ஸோ அதனால் இப்படி ஒரு கட்டத்தில் நான் பயப்படல. என் தவறு எனக்கு தெரிஞ்சது, தப்பு நான் தான் பண்ணேன். அதில் நான் ஏன் பயப்படணும்? நான் கரெக்டாக பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாமல் நீங்கள் சொல்கிற அந்த தோல்வி என்ன செய்ய போகிறோம் நமக்கே தெரியும், நம்ம தப்பு பண்ணிட்டோம். கரெக்ட். அப்புறம் நம்ம இதில் சரி ஓகே, இந்த ஃபால்ட் இஸ் டன் பை யூ, ஒத்துக்கோ, அவ்வளோதான். அது இருந்ததுனால என்னால் அடுத்தடுத்து ஓட முடிஞ்சு. திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நான் நிற்கலை, திரும்பவும் ஏடியா ஓடுறேன், திருப்பி வேலை செய்கிறேன். ராமகிருஷ்ணான்னு ஒரு படம், அதில் காமெடி ட்ராக் மட்டும் பண்ணேன். அதில் ரொம்ப ஹிலேரியஸ் அந்த 3 காமெடி வரும்ல, வெறுங்கையில் மாடு ஓட்டுறது, அகத்தியன் சாருக்கு அது ஃபுல்லாக எடுத்து கொடுத்தேன். அந்த 3 காமெடி எடுத்து கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அன்றைக்கெல்லாம் வந்து ஷூட்டிங்கில் வந்து லெஃப்ட் ரைட்டு ஆடு உள்ளார தள்ளிக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே விட்றான்னு எனக்கு ஃபோன் வருது, உனக்கு வந்து கிங் படத்துக்கு வந்து பெஸ்ட்டு ஃபிலிமாக வந்து ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு வையா அப்படின்ட்டு விட்றா. ஸோ அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் லைஃப்பில் வந்து வரும் போகும். பட் வி ஷுட் பி இந்த இண்டஸ்ட்ரி, அதை வி ஷுட் ஹேவ் அ குட் ரன் அப்படின்றத ஓடிக்கிட்டே இருப்பேன். அது என்றைக்குமே மைண்டில் சக்ஸஸ். இன்றைக்கும் நான் ஆஃப்டர் மைனா, கும்கி, கயல் பெரிய வெற்றிகள் கொடுத்த பிறகு கூட அது ஒன்றுமே என்னை பாதிக்கலை, எந்த விதத்துலையும் பாதிக்கலை. ஒரு அப்படிலாம் நினைக்கவே தோணலை. ஏன்னா நிறைய சரிவுகளை சந்தித்ததுனால ஓகே அப்படின்னு போய்ட்டு. எங்கள் தமிழ்லேருந்து 2வது படத்தில் கன்னடத்துக்கு தாவினீங்க நீங்கள்? அப்போ வந்து இங்கே ராக்லைன் வெங்கடேஷ் சார் வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் தமிழுக்கு எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அப்படியா? நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கினது. அப்போ விக்ரம் நடிகர் விக்ரமுக்கு எனக்கு கண்ணோடு காண்பதெல்லாமுக்கு அவர் தான் டப்பிங் பேசுகிறார் ஹீரோவுக்கு. அது ஒரு பெரிய கதை. ஸோ அப்போ எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு பேசி கிங்குன்ற கதை. அப்போ அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து இங்கே பண்ணுறதா இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு சில இஷ்யூஸ், இந்த ராஜ்குமாரை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், வீரப்பன் பண்ணது போய் எல்லாம் அந்த டைமில் என்னாச்சுன்னா டக்குன்னு அவங்களுக்கு கன்னட ஃபிலிம் ஒன்று ரைட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, தமிழ் ஃபிலிம், பாரதி கண்ணா. எங்களுக்கு அது பண்ணி கொடுத்துருங்கன்ட்டார். எனக்கு பெரிய விருப்பம்லாம் கிடையாது கன்னட படம் போய் பண்ணணுன்னு. சரி, தமிழில் இவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே, பண்ண சொல்கிறாங்களேன்ட்டு அங்கே போய் பண்ணேன். ராஜா சார் தான் மியூசிக், அதுக்கு இளையராஜா சார் தான் மியூசிக். அப்படியே எனக்கு வேணும்னே கேட்டு அவர் கூட ஒர்க் பண்ணணுன்றதுக்காக, மியூசிக் நமக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால. ஸோ அது ஒரு பெரிய அனுபவம். அது ரவிச்சந்திரன் தான் ஹீரோ அதில். அந்த படம் நல்லா வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிமு. பட் அதுலேயும் மிஸ்காஸ்டிங் தான். இதே தான் நடந்துச்சு. இங்கே பார்த்திபன் சார் பண்ண கேரக்டர் நான் சொல்கிறேன். அங்கே நான் கேட்டது வந்து சிவராஜ்குமார் தான் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா. நான் இல்லை இவர் டேட் இருக்குது பண்ணுங்க. நான் சொன்னேன், எப்படி சார், நம்பகத்தன்மை இல்லையே சார். இல்லை நமக்கு டேரக்டர் தெரியுது இல்லை, நான் தானே ஃபஸ்ட் ஆடியன்ஸு. எப்படி சார் இவர் அப்படி இருக்கார் சார், அவர் ஆள் நல்லா மூல்டாக இருக்கார், கலராக இருக்கார், அவர் போய் ஒரு வீட்டில் வேலை செய்கிறாரு, மூட்டை தூக்குறாருன்னு. இல்லை நல்லாயிருக்கும் ஃபிலிமாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் சார். நான் இன்னும் அது அப்படியே ரீமேக் தானே, அப்படியே பண்ணி தரேன், நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் ரொம்ப நேசித்த இசையமைப்பாளரான இளையராஜாவோட அந்த படத்தில் பணியாற்றினீங்க. அவரோட பணியாற்றிய அனுபவம்? ஐயோ, அவர் ராஜா சார் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் சார். அந்த டைம் வந்து அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது இன்ன வரைக்கும் எனக்கு. மைனா, கும்கிலாம் ஸ்கோரிங் எல்லாம் பேசுகிறாங்கல்ல, கயல் இதெல்லாம் ஸ்கோரிங். ஒரு நாள் அங்கே பெங்களூரில் தான் நடக்குது ரீ ரெக்கார்டிங். நீங்கள்லாம் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அவரோட. அவரோடைய பார்க்குறாரு, பார்த்துட்டு ஒரு ரீல், டேரக்டர் மட்டும் தான் கூட நிற்கணும்ல, நம்ம பின்னாடி நிற்போம். அப்படின்னாரு. போனேன் கிட்ட, என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் என்ன சார் ஃபீல் பண்ணுறது, நான் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இல்லை சார், இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஆத்தோரத்தில் அந்த பொண்ணு இறங்குவா, இறங்கி அங்கேருந்து அந்த தண்ணியில் நடப்பா. தண்ணியில் நடந்து கோரப்புல் இருக்கும், அதுக்கிட்ட போய் நிற்பா. நின்றுட்டு அங்கேருந்து திரும்பி பார்ப்பா. அவன் பக்கத்துலேருந்து அந்த ஃப்ளூட்டை தண்ணியில் விடுவான். ஃப்ளூட் அப்படியே தண்ணியில் மிதந்துக்கிட்டே வரும், அவள் எடுப்பாள். இது ஷார்ட். இது அப்படியே கோகரன்ஸாக பண்ணியிருக்கான், அழகாக பண்ணி. அப்படி எங்கே பண்ணலாம் அப்படின்னாரு. என்ன பண்ணலான்னு சார்? என்ன சார்? இல்லை சார், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பொண்ணு ஓடி வந்து மூச்சு இறக்க நிற்கிற இடத்துல பாரு, தண்ணி ஓடுது. ஆமாம் சார். சலசலக்குதா? அங்கே வேண்டாம். சரி சார். நடக்கிறாளா? இங்கே வேண்டாம் சார், நடக்கூடாது. புல்லுக்கிட்ட போய் நின்று மூச்சு வாங்குறாளா? ஆமாம். அங்கே என்ன இருக்குது? ப்ராமினன்ஸ் எது கொடுத்துருக்கு? ஃப்ரண்ட்டில் கோரப்புல் ஆடிக்கிட்டு இருக்கு சார். அப்போ அது இருக்கும், விட்டுரு, அப்படியே விட்டுரு. திரும்பி பார்க்குறா, பேர்ட்ஸ் ஆம்பியன் சவுண்ட்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்த பார்த்தா ஃப்ளூட் வருதா, வாட்டரோடு வரட்டும், அங்கெல்லாம் விட்டுரு. எல்லாமே சைலண்ட்டாகவே சொல்லிட்டு வர்றாரு. அப்படி கை வச்சா பார்த்தியா ஃப்ளூட்டில், அங்கே ஆரம்பி ஜுகு 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 அப்படின்னாரு. அதுதான் கேட்கும் போதே சுகமாக இருக்குது. இல்லை சார், அதுதான் அவர்கிட்ட நம்ம
இப்படி நிறைய பயணம் செய்வார். நிறைய அவரோட ஃப்ளைட்டில் போகிறப்பெல்லாம் அவர் திடீர்னு கேட்பார், ரீடியோ கிடைக்கல என்ன அப்படின்னுவார். சார் இதெல்லாம் என்கிட்ட கேட்டு சொல்லியா, நான் ஒன்று நம்ம ஆர்வக்கோளரில் சொல்லுவோம்ல, அது வந்து ஸ்க்ரீனில் எமோஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த என்ஹான்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் மியூசிக் போடுவோமா, ஸ்ரீ ரெக்கார்டிங் இஸ் அண்டர்லைனிங் த ஸ்கிரிப்ட் அப்படின்னாரு. இட்ஸ் ஜஸ்ட் யூஸ்டு ஃபார் அண்டர்லைனிங் த ஸ்கிரிப்ட், யூ ஷுட் நாட் பெயிண்ட் இட். நிறைய பேர் பெயிண்ட் தான் அடிக்கிறாங்க, ரீல் ஓப்பன் ஆனாலும் வேன் அமைக்கிறாங்க. எங்கே வேணும் அங்கே? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இருக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எது பவர்ஃபுல்லான மியூசிக்ஸ் எனக்கு சொல்லு அப்படின்னாரு. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுங்க. நம்ம அப்படி எனக்கு இல்லை சார், நிறையா இருக்குது சார். நிறையா இருக்கா அப்படின்றாரு. நிறையா இருக்கா அப்படின்னு. இதில் சார் நிறையா இருக்கே சார் அப்படின்னா, சைலன்ஸ் இஸ் த பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னாரு. ஒரு இடத்துல அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு, அதை விட அழுத்தமான ஆழமான இசை எதுவுமே கிடையாது. கிரேட். ஸோ இதெல்லாம் எனக்கு நான் அப்படி தான் எடுத்துப்பேன். நான் எனக்கு வந்து ஒரு டியூஷன் மாதிரி ஒரு அவர்கிட்ட போய் உட்காந்து நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸை வந்து எனக்கு இறைவன் ஏற்படுத்துது. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் சமயங்களில் குழந்த மாதிரி அப்படியே இப்போ சில நேரத்தில் அப்படியே ரொம்ப ஜாலியாக இருப்பார். பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவர் கூட ட்ராவல் பண்ணது. உங்கள் கரியரில் ஒரு திருப்புமுனை திரைப்படம்னா அது மைனா தான். ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் மாதிரி அந்த படம். அதே நேரத்தில் பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த படமாக அமைஞ்சது. எப்படி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கான விதை? மைனா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜான் மேக்ஸ்னவன் ப்ரொடியூசர், அவன் ஃப்ரெண்டு. அவன் வந்தான். வந்துட்டு இப்போ நாங்கள்லாம் சரி நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கலான்னொன்னே அதில் சேதுன்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் ஒரு 20 lakhs இப்படி எல்லாமே பரட்டி போட்டு ஃப்ரீடமாக நான் ஒரு படம் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம எந்த ஒரு ரிசர்வேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஆமாம், நமக்கு மேகம் வரப்போ நமக்கு கவிதை வர மாதிரி காத்திருப்போம். நம்ம அப்படி ஒரு டீம் வேணும் நமக்கு அப்படின்ட்டு சரின்ட்டு எல்லாமே பை ஜீசஸ் கிரேஸ் அமைஞ்சிச்சு. எல்லாரோட நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சுற்றி ஒரு 6-7 பேர் அமைஞ்சாங்க. அந்த ஸ்கிரிப்டும் அதே மாதிரி தான். நான் இங்கே ஐ யூஸ் டு கோ டு NLG சர்ச் இங்கே சைதாப்பட்டு. ஆமாம், அதுக்கு ஆப்போசிட் தான் இங்கே சப்கோர்ட் இருக்கும். ஆமாம். ஒரு நாள் வீக் டேஸில் முடிச்சுட்டு சர்ச்லேருந்து வரேன். பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வரேன். நான் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காப்பு வந்து ஒரு அக்யூஸ்டை கைவிலங்கு போட்டு கூட்டு போகிறாரு. எனக்கு அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா அது வித்தியாசம் வரும். 2 பேரும் நல்லா சிரித்து பேசிட்டே போகிறாங்க. அதான் அதில் ஹைலைட்டு. ஒரு அக்யூஸ்டு ஒரு திருடன் போலீஸுன்னு மாதிரிலே தெரியல. 2 பேரோட ரைட் ஹேண்டில் இவரோட ரைட் ஹேண்டு அவனோட லெஃப்ட் ஹேண்டு லாக்கில் இருக்குது. கூட்டு போகிறார், கோர்ட்டுக்கு கூட்டு போகிறார் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ வித்தியாசமாக இருக்குதுன்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த விஷயம். அவன் போகிறப்ப என்னமோ அவங்க கேட்குறான். கேட்டோன்னே அந்த டீ கடை வண்டி கடைக்கு போகிறாரு போலீஸ்கார். அவனை கூப்பிட்டு போனோன்னா ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறாரு, பன் வாங்கி கொடுக்குறாரு. 2 பேரும் டீ குடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்க. இது நல்லா இருக்குது இது அப்படின்ட்டு சரின்ட்டு அப்படியே போய் அந்த கேட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டே போகிறாரு. ஸோ இங்கே பின்னாடி ஒரு பொண்ணு அப்படியே போயிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் இவங்க 2 பேர் கூட அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஸோ அங்கேருந்து அப்படியே ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் போட ஆரம்பித்தேன். அப்புறம் போய் விசாரிக்கிறேன். இந்த மாதிரி கைதியை வந்து யார் சார் போய் இந்த மாதிரி தப்பிச்சு போகிற கைதிகளை கூப்பிட்டு வர்றது யார், என்ன சப்ஜெக்டை பற்றி. அப்போ புழலில் போயிட்டு அப்போ மிஸ்டர் ராஜேந்திரன் நினைக்கிறேன் ஜெயிலராக இருந்தார், வார்டராக இருந்தார், சீஃப் வார்டராக இருந்தார். அவரை மீட் பண்ணுறப்ப அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கொடுக்குறாரு. தென்காசியில் இதே என் வாழ்க்கையில் நடந்துச்சு தம்பி. கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு ஒருத்தன் ஓடிவிட்டான் தம்பி, தலை தீபாவளி அதுமா நான் பட்ட பாடு அப்படின்ட்டு அவர் சொன்னார். அந்த கதையெல்லாம் அதை அப்படியே தூக்கி தம்பிராமையா உங்களுக்கெல்லாம் அப்படியே அதை ஃப்ரேம் பண்ணேன். அதெல்லாம் நல்லாயிருக்கும். அவர் ஒரிஜினலாக ஓடினது யாருன்னா அந்த கைதியோட ஒரு உட்பியான். அதுக்கு பர்த்டேவான். பர்த்டே அன்னைக்கு நான் எப்படி சார் வீட்டில் இல்லாமல் ஜெயிலியா சார் இருப்பேன்றானா கூட போகிறப்ப. உண்மையிலுமே அவன் வீட்டில் தான் சார் நீ கறி சோறு தின்னோன்றாரு. சரின்ட்டு இது நல்லா இருந்துச்சு சுவாரஸ்யமாக. சரி இது அப்படியே எல்லாமே லைஃப்லேருந்து எடுத்து இந்த விஷயங்களை எடுத்து அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே பண்ண ஆரம்பிச்சது தான். அப்புறம் காஸ்டிங், சரியான காஸ்டிங். நமக்கு நினச்ச மாதிரி அந்த காஸ்டிங் வர வரைக்கும் டைம் எடுத்தேன் நான். லொக்கேஷன்ஸ் இது யூஸ்வலாக கொண்டு போய் ஒரு சமதரை கிராமத்தில் பண்ணிடக்கூடாது, ஏதாவது டஃப்பாக இருக்கணும், டஃப்பர் ஜோன் வேணும் தான் மலை பிரதேசங்களாக தேடினது. குரங்கணியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. நான் முன்னார்லேருந்து டாப் ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன் மேலே. அந்த மேலே ரூட் மாறுவாங்கள்ல, அந்த இடத்துலேருந்து அந்த லோக்கல் கைடு என்கிட்ட காட்டினது அப்படியே ஷார்ட்டாகவே வச்சேன். அது காட்டுறாரு கையை அப்படியே காட்டு. ஒரு கும்பலாக வீடு இருந்துச்சு. நான் கேட்குறேன் அது என்னப்பா அது கிராமம் கேரளா
இல்லை சார் அது தமிழ்நாடு சார், அது குரங்கணி சார்ன்றாரு. குரங்கணியா? இது கேரளாலன்னு அவர் அந்த ஆள் சொன்னது தான், காலை வச்சு காட்டினார். இது கேரளா சார், அது குரங்கணி சார், தமிழ்நாடு சார். காலை வச்சு இது கேரளா சார், அது தமிழ்நாடு சார், தமிழ்நாடு சார் கேரளா. தம்பிராமையாவுக்கு அப்படியே அது ஷார்ட்டாக வச்சேன். என் காலில் ஒரு கோடு வேற போட்டிருந்தானுங்க, மலை ஓரமாக அப்படி போகும். என்ன பாருங்கள் சார், பார்டர் பாருங்கள் சார், இதுதான் சார் பார்டர். ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டேட் பார்டரை பார்த்தேன். ஸோ இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. அதெல்லாம் எங்கன்னா ரூம்குள்ளே இருந்தால் வராது. இது வந்து நம்ம பயணங்களாக போயிட்டு இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி கதைகளில் அங்கங்கே இதெல்லாம் கிடைக்கும். நிறையா ப்ளஸ் ஆச்சு. அந்த ஒரு பார்டரில் இப்படி வந்து ஒரு ஃபோனை நான் எடுத்தேன், மலையாளத்தில் பேசிச்சு. நீங்கள் வெளிக்கிற சப்ஸ்கிரைபர் அப்படின்னு மலையாளத்தில், அப்படியே இறங்கி இந்த சைடு போனால் தமிழில் சொல்லுது, நீங்கள் அழைத்த அழைப்பு அப்படின்னு. இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாமே படத்துக்குள்ளே வந்து நம்ம அடாப்ட் பண்ணிட்டே வந்தோம் உள்ளார. ஸோ இந்த ஃப்ரீடம் கிடச்சதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. யாருக்குமே இன்ஃபேக்ட் எல்லாம் படம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு என்ன கதைன்னு. மற்ற ஆட்களுக்கு நமக்கு அப்படியே அதோட போக்குலே தான் போயிட்டே இருக்கும். என்கிட்டலாம் ராமையா சார் கேட்பார், சார் கிளைமேக்ஸ் என்னதான் சார் சார் தெரிஞ்சால் சொல்ல மாட்டாங்க, வாங்க சார் அது உங்கள் கூட தான் நானும் வந்துகிட்டு இருக்கேன் 4 பேரா இப்படியே தான் சொல்லுவேன், வாங்க சார் போவோம் சார். ஆனால் அவரோட உழைப்பெல்லாம் கடினமான உழைப்பு. எப்படி அந்த படத்துக்குள்ள விதார்த்தம் அமலா பாலும் வந்தாங்க? விதார்த்து கதையெல்லாம் பெரிய கதை. விதார்த்து என் கூட 3 படம் சின்ன சின்ன கேரக்டர், கொக்கியிலேருந்து கொக்கி, லீ, லாடம், சின்ன கேரக்டர் பண்ணுவாப்புல இந்த ரவுடிஸ் கூடலாம். இங்கே நான் விதார்த்துக்கு இந்த சுருளி கேரக்டருக்கு அலைகிறேன். அலைஞ்சிட்டு ஒரு நாள் ஆஃபீஸ் வந்து உட்காடுறேன். உட்காந்தா என் ஆஃபீஸில் தான் அடிக்கடி வந்து உட்காந்துருப்பாப்புல விதார்த்து. கரெக்டாக அந்த கிரில்லு கேட்டுக்கிட்டு அப்படியே கைதி மாதிரியே உட்காந்துருந்தான், டயர்டாக. இப்படியே பார்த்தேன் இப்படியே பார்த்தேன். டக்குன்னு சுகுமார் அப்போ இருந்தான் கேமரா பண்ணு, மொபைல் எடுக்கும் மேலே கூட்டு போய் இந்த கிரில்லுக்கிட்ட உட்கார வச்சுட்டு ஒரு கைலி ஆஃபீஸ் பாய் கைலி எடுத்துகிட்டு கட்ட சொல்லி கட்டி தலையெல்லாம் களைச்சி விட்டு உட்கார, சட்டையெல்லாம் கழட்டு ஒரு கைதி மாதிரி உட்கார வச்சுட்டு ஒரு 4-5 நீ தாண்டா உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். அவன் நம்பவே இல்லை, என்ன சார் நீ தாயா பண்ணுற போயா அப்படின்ட்டான். அவன் கடைசி வரைக்கும் நம்மளை ஷூட்டிங் போகிற வரைக்கும் சும்மா கதை தானே ஒரு நீ தாயா ஹீரோ இந்த படத்தில் வாயா. அதே மாதிரி அமலா பால் இது ஃபஸ்ட்டு ஸ்டில் ரிஜெக்டடு வந்து ஃபுல் மேக்கப்போடு வந்துச்சா, எனக்கு பிடிக்கவே இல்லை. நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ டயலாக்ஸ் கிடையாது. இந்த ஹீரோயினுக்கு மேக்ஸிமம் கண்ணு தான் பேசணும். ஸோ விஷுவலாகவே ஒரு கேர்ள் எனக்கு அப்படி வேணும், கண் அழகாக இருக்கிற ஒரு பொண்ணு வேணும். அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறப்போ தான் திரும்பி இன்னொரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க வித்தவுட் மேக்கப்பில், இதே அமலாபால் அனுப்புகிறாங்க. இதை தான் இப்போ தேடிட்டு இருக்கேன் நான் அப்படின்னா. இதுதான் சார் அந்த பொண்ணு வந்துச்சு மேக்கப்போட, அது அப்போ வர சொல்லணும். உடனே வித்தவுட் மேக்கப் திரிசூலுமலையில் வச்சு தான் ஒரு ஸ்டில் செஷன் எடுத்துட்டு அன்னைக்கு சைன் பண்ணுறேன் அந்த பொண்ணு. டக்குன்னு அது மஸ்ட். அந்த படத்துல அதே மாதிரி மிஸ் ஆனது யாருன்னா அனன்யா நடிக்க வேண்டியது, அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு நாடோடிகள் ஹிட்டு போய் கமிட் பண்ணுறோம். அப்புறம் போனால் ரெஸ்பான்ஸே இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. அது மைனா ரோல் ஆக்சுவலாக பண்ண வேண்டியது அது மிஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் இப்போ விஜய் அவார்ட்ஸில் ஃபஸ்ட் டைம் 7 அவார்ட்ஸ் வாங்குது மைனா. அதில் பெஸ்ட்டு டெபு வாங்கிட்டு அமலா போல் இறங்குறா, பின்னாடியே ஒருத்தர் வந்து தட்டுறா, யாருன்னு பார்த்தா அனன்யா. அப்படியே சார் அண்ணா சொன்னேன் சினிமாமா, அது சொன்ன சினிமா இட் வில் ஹேப்பன். அதே மாதிரி ராஜ் கபூரும் இந்த தம்பி ராமையா ரோல் விட்டுட்டதா எங்க சொன்னார். அவருக்கு சார்லி மிஸ் பண்ணாரு, சார்லி அவர் மிஸ் பண்ணாரு. ஓ, இந்த ரோலுக்கு சார்லி, ராஜ் கபூர் இத்தனை பேர் இருந்தாங்களா முதல்ல? ராமையா சார்லாம் எனக்கு பழக்கமே இல்லை சார். அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன், எஸ்பிஎம் அவர்களோட ஒரு ஃபங்க்ஷன். அதுக்காக நாங்கள் ஒரு 4-5 டேரக்டர்ஸ், நான் அப்போ தான் அப்கமிங், நம்ம தான் தோல்வியில் இருந்த நேரங்கள். அப்போ அந்த இடத்துல மீட் பண்ணுறேன். அவரை மீட் பண்ணுறப்ப எனக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த கேரக்டர் ஒரு நல்லா இருக்கும் வேணும்னு. அவரும் எனக்கு கொக்கிலாம் பண்ணதுக்கப்புறம் ஒரே முறை லீட் டைம் என்னை பார்த்துருக்காரு. நான் அப்புறம் வேறு வடிவேல் காமெடியில் தான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க சார், நீங்கள் அக்கா வர சார்னார். அவ்வளோதான் வந்தார். ஒரு 1 hour தான் அந்த கேரக்டர் பேசி டக்குன்னு எல்லாமே செட் ஆச்சு. அதெல்லாம் அது பெரிய மிராக்கிள் தான். அதெல்லாம் இவ்வளோ வெற்றி பெற்ற படமாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது, பெரிய போராட்டம் சார். நான் சார் எனக்கு இன்னொரு சைடு இருக்குது சார். அதுக்கு நான் ஆஃப்டர் மைனா நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் எனக்கு ஜாஸ்தியாச்சு. ஐ கேம் மோர் க்ளோஸ் டு கிரைஸ்ட். அப்போ அந்த டைம்லாம் எனக்கு வந்து சொல்கிறானுங்க, இதெல்லாம் எப்படி நீ விற்க போகிற, என்ன பண்ண போகிறேன்னு திகச்சு போயிருந்த நேரம் அது. ஒரு 4 frames வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஷோ போட்டு காட்டுறதுக்கு அப்போ இல்லை, ட்ரை ஆகிடுச்சு, படம் ரெடி. அப்படி இருந்த டைமு. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு போராடிக்கிட்டே இருக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு வாய்ப்பு, சரி சேட்டலைட்டாச்சும் முதல்ல தள்ளுவோம் நம்ம அப்படின்ட்டு விஜய் டிவி மூலயமா, விஜய் டிவிலேருந்து தான் மகேந்திரன் சார் வந்து சொல்கிறார், உதய் சார் வந்து
இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் பார்க்கணுன்றார், படம் பார்க்கணுன்றார். இப்படி ஒரு லிங்க்கு கிடச்சி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தியேட்டர் கிடைக்கல. சார் என்ன சார் தியேட்டர் கிடைக்கலன்னொன்னே, சரி அவங்க வீட்டில் ஏஜிஎஸ் வீட்டிலே தியேட்டர் இருக்குது, சரி அவங்க வீட்டிலே பார்க்கலாமே அப்படின்னா, இப்போ ஒருத்தர் பார்க்க வேண்டிய இடத்துல 2 பேர் பார்க்குறாங்க, இப்போ 2 ஃபேமிலியும் பார்க்குறாங்க. படம் முடிஞ்சோன்னே ஏஜிஎஸ் அவர் படத்தை வாங்குறாரு, இவங்க வெளியிடுறாங்க. வெளியே நான் அழுதுட்டேன். ஆண்டவர் எனக்கு கர்த்தர் தான் எனக்கு, அது பெரிய ப்ராமிஸ், அது காட்ஸ் ப்ராமிஸ், அது ஆச்சரியம். அதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நட்சத்திரங்களான ரஜினி, கமல் 2 பேருமே இந்த மைனா படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டை வழங்கினாங்க இல்லையா? உதய் சார் என்கிட்ட சொல்லுவார், சார் ஆடியோ வேறு மாதிரி நம்ம பண்ணணும், பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணார் உதய் சார். அவர் சொல்கிறார் ஆடியோ, நான் அவனே சொல்லுவேன் சார் கமல் சார் வெளியிடணும் சார் நாங்க அப்படின்னு. கமல் சார்கிட்ட சொன்னால் கமல் படம் பார்க்கணுன்றார், பார்த்தா தான் நான் வருவேன்ட்டார். கமல் சார் படம் பார்த்துட்டு வெளியே வந்து ஃபஸ்ட் டைரக்டர் அப்படின்னாரு. நான் போனேன், தோல் மேலே கை போட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காரு. பேசிட்டு அந்த கிளைமேக்ஸ் பற்றி பேசுகிறேன், அந்த இடத்துல அந்த பஸ் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதை அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலிங்காக உள்ளார போயிட்டார் அவர். உள்ளார பயங்கர ஹாப்பி அவர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வந்தார் ஃபங்க்ஷனில், வந்து கேரக்டர் பேர் சொல்லி தான் கூப்பிட்டு பேசினார் மைனா ஃபங்க்ஷனில். நான் வந்தேன், ரொம்ப அழகாக அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டார் அதில். அவரும் அதே மாதிரி ரஜினி சார் படம் பார்த்துட்டு வெளியே வந்து என்னடா சொல்ல போகிறான்னு நிற்கிறேன். அப்படின்னா நான் போனேன், நான் அப்படியே நிற்கிறேன் கை கட்டிட்டு பார்க்குறாரு மேலேங்களும் பாரு, மகேந்திரன் சார் படம் பார்த்த மாதிரி இருக்கு, மகேந்திரன் சார் படம் பார்த்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார் நிற்கிறேன். வேறு என்னடா சொல்ல போகிறேன்னு டப்புன்னு கட்டி பிடிச்சி 2 கணத்துலேயும் முத்தம் கொடுத்துட்டு, இந்த படத்தில் நடிக்கலைன்ற, இந்த படத்தில் ஒரு சின்ன வேஷம் கிடைக்கலன்ற வேதனையோட போகிறேன் மச்சா அப்படின்னு போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது அந்த வார்த்தை. நான் அதுதான் கும்கி ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பேன், ஆடியோக்கு சர்ப்ரைஸாக வந்தார்ல, அப்போ சொன்னேன் நான், உங்களுடைய முத்த சத்தமும் இது அந்த இதுவும் எனக்கு இன்னும் வரைக்கும் கேட்டுட்டு தான் சார் இருக்குது, மறக்கலை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்பேன் நான். அதை என்ன பண்ணாங்க, உடனே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறப்போ அதை விளம்பரமாக போட்டால் எவ்வளோ பெருசு இல்லை, அதை யோசிக்கிறோம். அப்போ உதய் சார் வேணாம், அவர் ஹார்ட்லேருந்து அதை போய் நம்ம இது பண்ண வேணான்றாரு. 10 நிமிஷம் ஒரு கார் போய் வளைஞ்சிருக்காது, அங்கேருந்து ஃபோன் பண்ணி உதய் சாருக்கே சொல்கிறார், நான் சொன்னது அப்படியே விளம்பரத்தில் போடுங்க அப்படின்ட்டு போயிட்டார். அதுதான் 25 days போஸ்டர். இந்த படத்தில் ஒரு சின்ன வேஷம் கிடைக்கலன்ற வேதனையோட ரஜினிகாந்த் பொக்கே அனுப்பிச்சிருந்தார், லெட்டர் அனுப்பிச்சிருந்தார், நான் பார்த்த சரியான திராவிட படம்னு எழுதியிருந்தார். சூப்பர், வேறு மாதிரி எலிவேட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி பல சிரமங்களை சந்திச்சு வார்த்தை இல்லை இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை சந்திச்சிருக்கீங்க. இன்றைக்கும் என்னோட சக இயக்குனருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, யோ ஒன்றதான்ப்பா நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்போம் நிறைய நேரங்களில். நான் சொல்லுவோம், நம்ம சக்ஸஸ் இஸ் நாட் அ டெஸ்டினி, அது இலக்கே கிடையாது, வைக்காதீங்க என்றைக்குமே. இட்ஸ் அ ஜேர்னி, அது வெறும் பயணம் தான். நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க, ஜெயிக்கிறது தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிறதே தப்பு. அது எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி ஒரு நாள் விழுந்துருவோம். பயணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். ஒரு வெற்றி ஓகே, அந்த பஸ் ஸ்டாப் ஒரு வெற்றி பஸ் ஸ்டாப் கடந்து போயிருக்கு, இன்னொரு போயிட்டுருக்கீங்க, அடுத்த பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ டெஸ்டினி, இட்ஸ் ஜஸ்ட் அ ஜேர்னி. அப்படி போங்க நீங்கள். அதே மாதிரி சர்ச் லைட் நம்மளை தேடி வரணும்னு நினைக்காத இண்டஸ்ட்ரியில். நான்லாம் ஓடி போய் இந்த லைட்டுக்குள்ளே நிற்கணும் ஓடின ஆள். அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸ்டாக இருந்ததுனால ப்ரிப்பேர்டாக இருந்தேன் சார். இன்னொன்று அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். ஒரே வார்த்தை தான், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே, அது அதை குறித்து கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும், அவ்வளோதான். இன்றைக்கி நமக்கு வந்து இது நிஜம், இந்த டே இஸ் கிவன் பை காட். இதை ப்ராப்பராக ஒழுக்கமாக இருப்போம், அவ்வளோதான். ஒய் ஆர் திங்கிங் அபவுட் நெக்ஸ்ட் 20 years 15 years, அது யார் அவர் கையில் இருக்குது, அது நம்ம டிசைட் பண்ண முடியாது நம்ம. ஸோ அதனால தான் இந்த கும்கியும் அதே மாதிரி தான். மைனா முடிஞ்சு பெரிய ஒரு பேர்டன், இதை தாண்டி ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இது. அப்போ தொடர்ந்து டெய்லி செய்திகளில் பார்த்திங்கன்னா நம்ம தெங்கனிக்கோட்டை ஒசூர் அதுக்கிட்ட யானைகள் இறங்கிருச்சு, ஊருக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்குது, விரட்டுறதுக்கு போராடுறாங்க, டெய்லி அதை விரட்ட முடியல. 4வது நாள் பார்த்திங்கன்னா கும்கி யானை வரவழைக்க, யாரா இது கும்கி, இப்படிலாம் எனக்கு அதெல்லாம் புதுசாக இருக்குது இந்த வேர்டெல்லாம். அப்புறம் தேடுறேன் கும்கினா என்ன அப்படின்னு பிடிக்க சொல்லுவேன் அப்படின்னா, மசனங்குடிக்கிட்ட கும்கி எலிஃபெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போனேன், போயிட்டு அந்த ட்ரெயினர்ஸ் எல்லாம் பார்த்து, அவங்க ஒரு பெரிய இனம், அது அந்த கும்கி மஹூட்ஸ், அவங்க ஒரு இனம், ஒரு கிராமமே வாழ்கிறாங்க அங்கே. யானையை பழக்க வைக்கிறது, யானையை பாதுகாக்கிறது, இதுக்குன்னு ஒரு கூட்டம், பாகன்களோட குடும்பங்கள். அங்கே போனால் பல கதைகள் அவங்களோட. அங்கே தான் நான் வந்து கொம்பன் பார்க்குறேன், ஒரு எலிஃபெண்ட் போட்டு 4 பக்கம் கட்டை அடித்து டைட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னப்பா இது திமிரிக்கிட்டே நிற்கிதுன்னா, சார்
தான் சார் கொம்பன் சார், ரவுடி எலிஃபெண்ட் சார். ரவுடி எலிஃபெண்ட் புதுசாக இருந்துச்சு அதெல்லாம் கேட்குறப்ப. 3 ஸ்டேட்டையும் கலக்கிற யானை சார் அப்படின்னாங்க. அதை அப்படியே டைலாக்ட் அப் பண்ணியிருப்பேன் படத்தில். 3 ஸ்டேட், ஆமாம் சார், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. இதை பிடிக்கவே முடியாது சார் இந்த யானையை. கடைசியாக பெத்தடின்லாம் அடித்து 2 கும்கியை வச்சு தான் சார் அம்மிக்கி இதை கொண்டு வந்து இங்கே கட்டியிருக்கோம். இப்போ தான் இதை நியூட்ரல் பண்ணுறாங்க, நார்மல் ஆக்குறாங்க இந்த யானையை. நான் யோசிக்கிறேன், ஓகே இது நல்லா இருக்குது, இதே ஏன் வில்லன் ஆக்கக்கூடாது படத்தில் இந்த கேரக்டர். அப்புறம் மஹூத், ஒரு நல்ல யானையோட ட்ராவல் அப்படின்னு ஒருத்தர் சந்திக்கிறோம். ஒரு குட் எலிஃபெண்ட்டு, அவங்களோட பழக்கம், அந்த அப்புறம் ஹீரோ கேரக்டரை அதாக கொண்டு வந்துட்டு உள்ளார. ஸோ இதுக்கு ஒரு திரைக்கதை கொண்டு, ஒரு கிராமம், புது களமாயம், அது எல்லாமே மாறிச்சு டைட்டில்லேருந்து எல்லாமே. உங்கள் கேரியரில் மறக்க முடியாத ஒரு படம் கும்கி. அந்த படத்துக்கு விக்ரம் பிரபுவை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அதுவும் ஆச்சரியம் தான் சார். லக்ஷ்மி மேனன் வந்து ஹீரோயின் செலெக்ஷன் ஒரே வாரத்தில் பிடிச்சிட்டேன். முதல்ல ஃபஸ்ட்டு லக்ஷ்மணன் ஆமாம் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி லக்ஷ்மணனுடைய படங்களை பார்த்தீங்களா? படங்கள் எதுவும் இல்லையா, ஃபோட்டோஸ் தானே. அது நம்ம தானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அந்த படம் தானே இன்ட்ரடியூஸ். மலையாளத்தில் நடிச்சில்ல? எனக்கு மைனாவுக்கு பண்ண அதே கோஆர்டினேட்டர் தான், ஷிபு தான். அதனால் அவர் அனுப்பிச்சி விட்டுருந்தாரு. அப்புறம் வித்தவுட் மேக்கப் அனுப்பியானோம் வர சொல்லி ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஓகே பண்ணியாச்சு. அல்லி கேரக்டர் ஓகே ஃபிக்ஸு. ஏன்னா யானை கூட நிற்கிறதுக்கு ஹைட்டாக ஒருத்தி வேணும், கரெக்டாக அதெல்லாம் ஃபிட். அப்புறம் இவக்கு ஈக்குவலாக இவ்வளோ விட ஒரு ஹைட்டாக ஒருத்தி வேணுமே, பையன் வேணுமே எனக்கு அப்படின்ட்டு அலைகிறேன். அதுக்கப்புறம் 3 நாள் பசங்க லக்ஷ்மி மேனன் காம்போவில் நான் வந்து ஸ்டில் செஷன்லாம் பண்ணுறேன். எதுவுமே செட் ஆகலை எனக்கு. அப்படியே போது கிட்டத்தட்ட 4 months ஆகிடுது. கதாநாயகன் இல்லை. ஆமாம், கதாநாயகன் கிடைக்கல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு டைமண்ட் பாபு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி சார் ஒரு தாட்டி பிரபு சார் பையனை பார்த்துருக்கீங்களான்னொன்னே எனக்கு ஐடியாவே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது என்னென்னா பிரபு சார் பையனோன்னு சைஸு யார், நான் அப்படி தான் யோசிக்கிறேன் நான். இல்லை சார் நீங்கள் பாருங்கள் சார், ஒரு தாட்டி பாருங்கள் சார் நீங்கள். அப்புறம் சரி வர சொல்லுங்கம்மா அப்படின்னா ஆஃபீஸ் வந்தார். நான் ஏதோ எழுதிக்கிட்டே இருந்தேன், சொன்னாங்க சரி வர சொல்லுங்க அப்படின்னா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாய் சார் அப்படின்னு. அந்த ஃபஸ்ட்டு லுக்கு, அந்த ஃபஸ்ட்டு வாக்கில் இவன் தான் பொம்மன் டிசைட் பண்ணேன். நான் எதிர்பார்த்தேன் அதே ஒரு ஸ்டபுள் லைட்டு ஒரு மாதிரி கோர முடியாது, ஏதோ கலைஞ்சி போய் வந்தாப்புல. அப்படியே இருன்னு சொல்லி ஒரு கைலி அங்கேயே கட்ட சொன்னேன், ஒரு ஷர்ட் அப்படி மாற்ற சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்டாப் இதில் மொபைலில் எடுத்து வித்தின் 10 minutes. நீ அது செலிபிரிட்டி சன் அப்படின்லாம் கிடையாது, அந்த கேரக்டருக்குள்ளே வந்து அப்படியே உட்காந்தாப்புல இந்த டிசைனில் டக்குன்னு. அன்றைக்கி நைட்டே ஃபோன் பண்ணி சொன்னேன் ப்ரொஃபஸர்கிட்ட, சார் அவர் தான் பண்ணுறாப்புல. அவங்களும் திருப்பதி பிரதேசம் பயங்கர ஹாப்பி. சரி சார் நமக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குதுன்னு. பிரபு சார் அவங்களாம் ஜெம் ஆஃப் அ பர்சன், அவங்களாம் வேறு வெரி நைஸ் ஃபேமிலி. வெரி அந்த பையனும் அதே மாதிரி கடுமையான உழைப்பண்ணி சார் அந்த படத்துக்காக. பாவம், ஆனால் ஈ சஃபர்ட் அ லாட், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா நீங்கள் யானை மேலே ரொம்ப நேரம் உட்கார முடியாது. இப்படி உட்காந்திங்கன்னா அது வயிறு இப்படி போகும், ப்ரீத் எடுக்கும்ல, அப்போ இந்த ஜாயிண்ட் போய்டும் உங்களுக்கு. அதனால தான் யானை பாகன் மேலே உட்காரவே மாட்டாங்க, நடந்து தான் கூப்பிட்டு போவாங்க. எப்பயாவது தேவைன்றப்ப தான் மேலே மண்டை மேலே உட்காந்துப்பாங்க உஷாரா, பெல்லியில் உட்கார மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன பண்ணுறது, ஷார்ட் முடிகிற வரைக்கும் ஜிப்பு அரேஞ்ச்மெண்ட்டு மூமெண்ட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல, சாங்ஸில் அது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாவமாக இருக்கும் என்ன பார்த்தா அந்த சைடு குனிஞ்சு அந்த பெயின் க்ரீம் எடுத்து தடவுறது. அப்புறம் சொன்னேன்ப்பா உனக்கு இல்லைன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, அப்புறம் எடுத்துக்கிறேன் நான், ஒன்றும் டென்ஷன் கிடையாது. நிறைய முறை அதுக்கான அந்த யானை கூடயே இருப்பாப்புல. நான் தான் சொன்னேன், நீ அங்கேயே அந்த ஜோபின்னு ஒரு பாகன் இருப்பாப்புல, அவ கூடயே இரு. அப்போ தான் அந்த ஒரு ஸ்மெல்லு, அந்த யானையை குளிப்பாட்டுறது. ஒரு யானையை வந்து ஒரு பக்கம் போட்டு குளிப்பாட்டு 1.5 மணி நேரம் ஒன் சைடு, இன்னொரு சைடு போட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும். மட்டை போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி திருவள்ளாலெல்லாம் பார்ப்பேன் நான். விக்கி வந்து குளிப்பாட்டி விட்டுருப்பாப்புல, ஃபுல்லாக யானையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி. அப்போ தான் அந்த யானை பழகும் இவங்க கூட. தம்பி ரம்யா சார் இவங்கெல்லாம் வந்து ஸோ அவங்க அதுக்கான ஒரு இதை ஃப்ரூட்டை வந்து தே காட் இட். அந்த விழா மேடையில் ஒரு பக்கம் ரஜினிகாந்த், ஒரு பக்கம் கமல்ஹாசன், 2 பேருமே இந்த, ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் படத்தை பார்த்துருக்காங்க, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வேறு இருந்தது. ஒரு மறக்க முடியாத மேடை அந்த மேடை. ஆமாம் சார், அன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கமல் சார் வெளியிட சூர்யா சார் வந்து வாங்கிக்கிறதா, அதுதான் ஃபங்க்ஷனே, இன்வைட். ரஜினிகாந்த் சர்ப்ரைஸ் விசிட்டு. ஏன்னா அது அவர் அப்போ தான் ரஜினி சார் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட்டில் இருந்த டைம், ரொம்ப நாள் வரல எங்கேயுமே. அவர் வந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வந்து கும்கி ஃபங்க்ஷன், மறக்கவே முடியாது. நான் நோபல் மாஸ்டரும்
ஸ்டேஜில் ப்ரேயர் பண்ணிவிட்டு கீழே இறங்குறோம். பார்த்தா பிரபு சார் கூப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்காராம். ஒன்றும் புரியல. ஒன்று இந்த பக்கம் 2 பேர் அனுப்புங்க இந்த கேட்டுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக மாறிச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய கயல் சார், அதுக்கப்புறம் கயல் பண்ணேன். கயல் கயல் முடித்தேன். கயல் வந்து மைனா கும்கியை விட பயங்கரமான உழைப்பு சார். இப்போயும் நீங்கள் மேக்கிங் இருக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இது 2 செலவும் அந்த படங்களோட அதிகம் இல்லையா அதுக்கு? பயங்கரம். அதனால் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதுக்கப்புறம் டிசைட் பண்ண வாழ்க்கையில் விஎஃப்எக்ஸு இந்த ஃபயரு வாட்டர் பக்கமே நம்ம லைஃப்பில் போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டஃப் ஜாப் ஆகிடுச்சு அந்த படம். பட் இட் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு அந்த ஃபிலிமும் அதே மாதிரி தான். ரொம்ப டஃபர் ஜோன். நிறைய ஒரு சாங்கு, அந்த சாங் 6 நிமிஷம் தான் ஒரு பிகினிங். அந்த பறவையாக பறக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 8-9 டேஸ் ட்ராவல் பண்ணேன் நார்த்து மட்டும். 9-10 டேஸ் அந்த 6 நிமிஷம் பாட்டுக்கு. இத்தனை பேரையும் இழுத்துக்கிட்டு போய் ஒரு பிளாக்ல ஒரு ஷாட்டு, லேயில் ஒரு ஷாட்டு, லடாக்கு, ராஜஸ்தான், மேகாலயா அப்படின்னு போயிட்டு இருந்தோம். கயல் ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் கயல் எனக்கு தெரிஞ்சு டேட் ஆஃப் ரிலீஸாக அது அந்த டைம் ரிலீஸ் டைம் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. இயர் எண்டில் தியேட்டர்ஸ் அப்போ வந்து எனக்கு சரியாக கிடைக்கல அந்த படம். நாங்கள் பெரிய ஒரு பப்ளிசிட்டி புஷ்ஷும் நம்ம வந்து அந்த டைம் கொடுக்க முடியல. சூழல் தான், அவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாங்க. பட் சூழ்நிலைகள் அப்படியே அமைஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஜீல பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. படம் நல்ல படம்ப்பா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இது ஏன்ப்பா போகலன்னு நம்மக்கிட்டே கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறது, நான் சரி ஓகே நல்ல படம் எடுத்திருக்கோன்ற ஒரு திருப்தி தான். நான் கடுமையான உழைப்பு சார், ரொம்ப எஃபர்ட் போட்டேன் அந்த படம். நான் அது எல்லாத்தையும் விட தொடரிக்கு ஜாஸ்தி நான் போட்டிருக்கேன் ட்ரெயினில். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அதுக்கடுத்து தொடரி வந்து ஒரு ட்ரெயின்லேயே அப்படி இல்லை சார், அதுவும் என்னென்னா ஒரு அர்ஜென்சி தான். இம்மிடியட்டாக ஆஃப்டர் கயல் வந்து ஒரு படம் பண்ணலான்னா அப்போ சத்யஜோதி தியாகராஜன் சாருக்கு தான் முன்னாடி கமிட்டடு. அப்போ என்ன ஏதுன்றப்ப இவரை மீட் பண்ணுறேன் நான், தங்கதுரை. அவர் மீட் பண்ணுறப்ப தான் அவரும் சின்னதாக அப்போ ஏன் சார் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப சரி கேட்கலாமேன்ட்டு அப்புறம் அவர் தனுஷ் கூட பேசி இட் வாஸ் வெரி பொலைட். அதாவது எனக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் தான் நிறைய இடத்துல மிஸ் பண்ணியிருக்கலாம் தொடரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து இட்ஸ் அ ஹீரோயின் பேஸ்டு ஸ்கிரிப்ட். உள்ளுக்குள்ளே ஒரு கதாநாயகியை மையமாக வச்சு சொல்கிற ஒரு கதை. அது இமீடியட்டாக கதை ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, இதுக்கு ஒன்று பண்ணிவிடுவோன்னு ஒன்று பண்ணுவோம்ல. அது இந்த நீ டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் அது வராது என் லைஃப்பில். அது ஒரு லெசன் ஆகிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து பொட்டன்ஷியலிட்டி உள்ள ஒரு நடிகர் தனுஷ். நான் வந்து சரியாக ஒரு தீனி அவர் கொடுக்க முடியல, அந்த படத்தில் கொடுக்க முடியல. மற்றபடி அந்த படமும் சரியான வேலை. என்டையர் 12 டேஸு லைவ் ட்ரெயின் வைசாகில் 12 நாள் 10 போகி. யோசிச்சு பாருங்கள், டெய்லி முன்னாடி பின்னாடி கொண்டு வர்றது ஸ்டேஷன்ஸில். படாத பாடு அந்த படமும். கழுத்தொலி எனக்கு அதில் தான் ஆரம்பிச்சிச்சு அந்த படம் தான். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். விஎஃப்எக்ஸ் எல்லாம் நம்பிக்கை தான், இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு. கடைசியில் ரிசல்ட் வரப்போ ஒருத்தர் காணோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.